ஷேய் விஷ்ணுவ பேசுகிறேன்டா. இல்லை எல்லா பதவியிலையுமே அவன் ஆஃபீஸ் நடத்துகிற பூரா போட்டா தூக்கி மாட்டியிருப்பான். புரியுதா இல்லையாடா? காவல்துறையில் இருக்கும், நான் இவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கிறேன், அங்கே உள்ள எல்லாம் போட்டா இருக்கும். போட்டானா கட் அவுட்டு ஒன்று. எம்எல்ஏ கட் அவுட் இருக்கும், நான் இத்தனை வருஷம் ஆண்டு காலமாக நான் இருந்தோம்னு கட் அவுட் இருக்கும். தெக்குப்பாளைய ராஜாவால் நான் 10 வருஷமாக ஆண்டோம்னு கட் அவுட்டு தூக்கி வச்சுருக்கான். கட் அவுட்டு போட்டா தெரியுமா? அப்போ இருப்பு இடத்துல இருக்கும், கவலைப்படாதீடா. பிடிக்கிறது லேசாக பிடிப்பாங்க. கடவுள் பூமியில் கடவுள் ஈஸ்வரன் பரமசிவன் நீங்கள் அண்ணன் இறக்கையில் இராணுவ வானரப்படை இறக்கையில் தூக்கி உள்ளே அழுவாமல் இப்போ நடத்துனப்புறம் நொறுக்கி விட்ருவாங்க. 7 நாட்டு சனி நொறுக்கி விட்டு குடும்பம் கந்தல் குளமாக்கி திருவோடு எடுக்க விட்ருவாங்க. புடி மாட்டில் கொண்ட கண்டாரோலி மேலே உள்ளே மாட்டுவேன். நீ அடுத்து கவர்மெண்ட் வேலைக்காரன் அனைத்து நான் இருந்தேன் ஆஃபீஸில் அவன் போட்டா இருக்கும். போட்டால் கட் அவுட்டு தூக்கி வச்சுருப்பாங்க. புரியுதா? அடுத்து கூட்டுறவு பால் பண்ணை கூட்டுறவு விவசாய பேங்கு, அடுத்து நம்ம என்னென்ன கணக்கில் பேங்குலெல்லாம் வச்சுருப்பான் எல்லாமே கவர்மெண்ட்டு பூரா போட்டால் கட் அவுட் தூக்கி வச்சுருப்பான். என்னையும் பாரு மோரை பாருன்னு நான் இந்த ஆட்சியில் இருந்தேன், நான் ஆட்சியில் நொட்டேன்னு தூக்கி வச்சுருப்பான். ஏற்கனவே கைலாசத்தில் ஒருத்தன் இல்லை ஈஸ்வர மகனை ஏமாற்றி எழுதன வேண்டாம், ஈஸ்வர மகனை ஏமாற்றி எழுதினவன். புரியுதா இல்லையா? பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் போட்ட கணக்கு. அவன் விஆர்சி டிப்போவில் தலைவராக இருந்தான்டா. 6 மாதம் தலைவராக இருந்தான். ஆட்சியை கலைச்சிட்டாங்க. இல்லை கவர்மெண்ட் லாயர் சிலுவுத்துறை கேளு, கவர்மெண்ட் லாயர் சிலுவுத்துறை தெரியுமா இல்லையா? 2 பால் மாடு வச்சு இவ்வளோ சொத்து வருமா? உழைப்பு யார்? உழைப்பு ஈஸ்வர மகன். உழைச்சதை பிடுங்கி தின்னு நான் காலை 2 பிளந்து நிற்கிட அம்புட்டு வரும். இதில் பத்திரம் போட்டவன் விற்றவன் கவர்மெண்ட் லாயரு வழக்கறிஞர் எல்லாருமே நல்லா வாங்கி நல்லா சாப்பிட்டு கொளுத்து மப்பேறி போய் காலை 2 தோல் தூக்கி போட்டு நிற்க. உறுதியா இல்லையா? வானரப்பட வச்சு தான் செக் பண்ணுவார் கடவுள். பூமியில் இறங்கிட்டாரு. அகம்பாத் சேட்டை அநியா சேட்டை பண்ணாத சரியா? அந்த பத்திரம் போட்டா மாதிரிடா சுவை சம்பாத்தியம் ஏமாற்றி எழுதினவன். ஈஸ்வர மகனுக்கு படிப்படியாரா? படிப்பு இல்லாததுனால ஏமாற்றி எழுதியிருக்கான். கண்டவர்களே அவனை பிதிக்கி அவன் என்ன சாவாமல் கிடக்கணும். காலைக்கு பூரா இராணுவ வரையில் அவனை செண்டா நடு ரோட்டில் விலங்க மாட்டி தூக்கிட்டு போவான். தூக்க வைப்பான் ஈஸ்வர மகன், விடமாட்டான். விலங்க மாட்டி தூக்குவான். புரியா? விலங்க மாட்டி இராணுவத்தை வச்சு தூக்குவான்டா. தூக்காம கவர்மெண்ட் லாயர் சிலுத்துறை நல்லா கேட்டுக்கோ. 2 பால் வியாபாரம் மாற்றி எப்படி அவ்வளோ சொத்து வரும்? கரெக்டாக 1.5 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ சொத்து எப்படி வரும்? காடு, இடம், வீடு, வயக்காடு எல்லாமே எப்படி வரும்? 3.25 சென்ட் வித்தானா? 2013 ஏற்றினது. வித்து தின்ன குய்மானுக்கு சப்போர்ட்டு இவனுங்க வழக்கறிஞர்கள் கவர்மெண்ட் லாயர். அவன் எவ்வளோ வாங்கினானோ அது நாங்கள் கேட்க முடியாதுல்ல. எங்களுக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். இந்த இடத்துல என்னென்ன விளையாட்டு விளையாடுதான் இந்த பேப்பரை வச்சு எப்படி திங்கா கொளுத்து மப்பேறி போகிறான்னு எப்படி தெரியும்? அப்போ தானே தெரியும். இல்லை வக்கத்தா குய்மாண்டா. பத்திரம் எழுதின மாதிரி ஏமாற்றி எழுதின வக்கத்தா குதிமே. அவன் என்ன பிறப்பில் வந்தான், எங்கே இருந்தான்னு பாத்தியாடா? பூரா தலவாய்புரம் செட்டியார்பேட்டினா பூரா சொக்காரானா சேர்ந்துருக்காங்க அவன் கூட. ஈஸ்வர மகனை ஏமாற்றி எழுதினால அவனை பூரா அங்கே பக்கம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பக்கம் தான். இங்கேருந்து போய் தான் அவன் சிலுவு இங்கே தலவாய்புரத்தில் கிடந்து தான் அங்கே போய் கிடக்கான் கவர்மெண்ட் லாயரு. புரியா? இப்போ நொறுங்கி போகிற எல்லா அக்குவார அணியும் குடலை உருவி விட்டுருவார். ஒழுங்காக பொத்திப்போ சரியா? பிற குடும்பம் அப்படியே தத்தளிக்க விட்டுருவார். ஏன்னா கோவத்தில் இருக்கார், என் புள்ளைய பாடாப்படுத்திவிட்டான் அப்படின்னு. புரியா? கம்முனு போ பறவை. அப்படியே விரிச்சு போட்டு ஆடுதா அந்த மாதிரி விரிச்சு போட்டு ஆட விட்டுருவார் உன் குடும்பத்தை. அமைதியாக போ. என்ன நொறுங்கி போகிற? நொறுக்கி விடுதாரு. கையெடுத்து கும்பிடு. கையா தப்பு செஞ்சுட்டேன், நான் இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன்னு கையெடுத்து நீ கும்பிடுன்னு வச்சுக்கோ. உன் கட்சி திமுக கட்சிக்கார குயிமம் பூரா உள்ளே மாட்டி கண்டாரோலி பிச்சு பிதிக்கி எடுத்து விடுவார். அதையும் பார்த்துக்கோ. இப்போ எல்லாம் ஒன்றை வச்சு தான் எல்லாம் மாட்டுதான். கவர்மெண்ட் லாயர் சிலுவுத்துறை ஒன்றை வச்சு திமுக கட்சிக்காரன் முதலமைச்சர்லேருந்து எம்எல்ஏ எம்பி மந்திரி கீழே வார்டு வரைக்கும் ஒன்றை வச்சு தான் மாட்டுதான். ஒழுங்காக போ. கைலாத்தில் திருக்காத ஓட்டாத கம்முன்னு போ சரியா? கடவுள் பூமியில் இறங்கிட்டார். அவ்வளோ சேட்டை பண்ணி வச்சிருக்கேடா முட்டா குதிமனைடா போட்டாச்சுடா கணக்கு.